என்னம்மா பண்ற? ஏமா டீ போடுறேன். மூட்டையில நல்ல பெரிய பெரிய காயா, நல்ல காயா இருக்குமா? அதான் இதை பச்சி போட்டு எடுத்து எடுத்துருந்தேன். நம்ம வத்தலுக்காக கத்திரிக்காய் மூட்டை வாங்கிட்டு வந்திருக்கோம். அதுல நல்ல நல்ல காயா இருக்கு. அதை பார்த்த உடனே பச்சி போடலாம்னு ஆசையாமா. ஆமா, அதான் நான் எடுத்துட்டு வந்தேன். ரெண்டு அருமையா இருக்கும். பச்சி போட்டுருவோம். இப்போ மாவு ரெடி பண்ணிக்கலாம். இதால ஒரு பவுல் அளவுக்கு கடல மாவு எடுத்திருக்கேன். 1/4 கப்புக்கு கம்மியாவே அரிசி மாவு போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் பெப்பர் நுணுக்கி வச்சிருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு, கொஞ்சோண்டு ஆப்ப சோடா, ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள் போட்டுக்கலாம். கொஞ்சம் மஞ்சள் தூள், கொஞ்சம் பெருங்காய பொடி, தண்ணியை ஊற்றி பச்சை மாவு அளவுக்கு நல்லா கலந்துக்கலாம். இதுல ஒரு கரண்டி இட்லி மாவும் கலந்துருக்கேன். அப்பதான் நல்லா புசு புசுன்னு உப்பி வரும். இந்த அளவுக்கு அரைச்சிக்கலாம். என்ன காஞ்சிருச்சு, இப்போ பச்சி போட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தான் அரிஞ்சு எடுத்துட்டு வந்திருக்கேன். பாருங்க, மெலிசா. உருளைக்கிழங்கும் கொஞ்சம் அரிஞ்சு வச்சிருக்கேன். இப்போ நினைச்சு போட்டுக்கலாம். நல்ல பெரிய காயா இருக்கா, ரொம்ப அருமையா இருக்கும் கத்திரிக்காய் பச்சி. நீங்க இதுக்கு முன்னாடி கத்திரிக்காய் பச்சி சாப்பிட்டீங்களான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நல்லா புசு புசுன்னு எப்படி வருது பாத்தீங்களா? கொஞ்ச நாளாவே பச்சி போட்டு சாப்பிடணும்னு ஆசை. ஆனால் அந்த மசாலா பொருள் எல்லாம் தயார் பண்ண ஆரம்பிச்சதுலேருந்து டைமே கிடைக்கல நம்மளுக்கு. இந்த மாதிரி 2 பக்கம் பரட்டி விட்டு கொஞ்சம் செவந்த உடனே எடுத்துக்கலாம். இந்தாமா பச்சி போட்டாச்சு. உருளைக்கிழங்கு போட்டியாமா? தேங்காய் சட்னி அரைச்சிருக்கேன். அருமையா இருக்கு பாருங்க. சூப்பரா இருக்கும் கத்திரிக்காய். தேங்காய் சட்னியோட சாப்பிட்றதுக்கு இன்னும் அருமையா இருக்கும். தேங்காய் எண்ணெயில் போட்டுருக்கேன். அருமையா இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.